இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கறி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் எடுத்துருக்கோம் கட் பண்ணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு தக்காளி, எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஒரு பட்டை, 3 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும், எண்ணெயிலே வதக்கட்டும். வெங்காயம் வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கை இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற மஷ்ரூமை இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகாவும் தனியாகவும் சேர்ந்து தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 சிட்டிக்கு மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா இதோ வர மாதிரி நல்லா கலரிங்க. கலர்ன பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் மட்டும் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூட்டுருங்க. ஸ்லிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் மேலே மிதக்க வந்துடுது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ ஒரு கலரி விட்டுக்கலாம்.